ஹாய் ஹலோ. டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். வெயிட் லாஸ் என்ன தான் கஷ்டப்பட்டு பண்ணாலும் இந்த தொப்பை போகாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது தான் நான் சரி ஷேப்பை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அதை வாங்கியிருந்தேன். ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது இதை போடுறதுக்கு. ஃப்ளெக்சிபிள், நல்ல ஃப்ளெக்சிபிள். நம்ம எவ்வளோ சைஸில் இருந்தாலும் அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது நம்ம வியர் பண்ணும் போது. நம்ம இப்போது குர்த்தி டிஷர்ட்லாம் எல் சைஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஷேப்வேர் செலக்ட் பண்ணும் போது எம் சைஸ் வாங்கணும். ஒரு சைஸ் நம்ம கம்மியாக தான் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு தொப்பெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம வியர் பண்ணும் போது. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நான் எல் சைஸ் என்னோடது. இது நான் எம் சைஸ் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு வியர் பண்ணுறதுக்கு. போட்டிருக்கிறதே தெரில, ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ரொம்ப வயிறை இறுக்கி பிடிக்கிற மாதிரி, தண்ணி குடித்தா அந்த மாதிரிலாம் இல்லை. நான் போட்டு காட்டுற பாருங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. என்னோடய ஃபேஸ்லேயே தெரியும் அந்த ஸ்மைலு. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொப்பை நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் போகிற மாதிரி தெரியல. இதுதான் வழி போல். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு லிங்க் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சென்ட் பண்ணுறேன். பாய் பாய்.